Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஒரு கல்யாண மேடை. இந்த பக்கம் கல்யாண பொண்ணு, இந்த பக்கம் கல்யாண பையன் இல்லை. அதுக்கு பதிலாக இந்த கல்யாண பொண்ணை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிற பேய். இதுக்கு நடுவில் மாட்டி தவிச்சிட்டு இருக்கிற பொண்ணு வீட்டாராக இருக்கட்டும், பையன் வீட்டாராக இருக்கட்டும், ஒரு உயிர் மரண பீதியில இருந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனால் இது வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு திகில் சம்பவம் தான். கேட்கறதுக்கு விசித்திரமா இருக்குல்ல. இந்த உண்மை சம்பவத்தை ஷேர் பண்ணும்போது எனக்கு ஐயோ இப்படிப்பட்ட சம்பவத்தை நான் கேள்விப்பட்டது கூட இல்லையே அப்படின்னு ரொம்பவே அவசரமா இந்த சம்பவத்தோட உங்களை தேடியும் வந்திருக்கேன். இன்றைய இரவில் அவளது இதயத்தை பேயிடம் சமர்ப்பிக்கிறாள். அது பரிசளிக்குமா அல்லது கோபத்தை வெளிப்படுத்துமா? கண்டிப்பா நீங்க ஸ்பெண்ட் பண்ற இந்த ஒரு டைம் உங்களுக்கு ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் அடிச்சு சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலங்க அந்த நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ அவரை பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் சுதாகர். இவர் நாகர்கோவிலையும் சேர்ந்தவரும். இந்த திகில் பேய் சம்பவம் சுதாகர் இவருக்கு நடக்கல, இவருடைய அக்கா. நான் ஆரம்பத்திலே சொன்னல மண்டபம் கல்யாண பொண்ணு அப்படின்னு. அந்த கல்யாண பொண்ணு சுதாகர் இவருடைய அக்கா தான். இதுல அந்த கல்யாண பொண்ணான அக்கா, அவங்க பேரு பிரியங்கா. இவங்களோட வாழ்க்கையில தான் இந்த பேய் சம்பவம் 2022லயும் நம்ம நாகர்கோவில்ல நடந்திருக்கு. அண்டு ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இந்த சம்பவத்தை சம்பந்தப்பட்ட பிரியங்கா அவங்களே நமக்கு ஷேர் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க ஷேர் பண்ணாம அவருடைய தம்பி இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. அது என்னன்றது இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கே தெரிய வரும். சரி, இப்ப அந்த திகில் சம்பவம் என்னன்றதை தெளிவா பார்க்கலாம். சரியா 2022 இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சுதாகர் காலேஜ் ஃபைனல் இயரும் படிச்சிட்டு இருக்காரு. அந்த சுதாகரோட அக்காவான பிரியங்கா காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. 2 வருஷமா வேலைக்கும் போயிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா பொண்ணுக்கு எப்படியாச்சும் ஒரு நல்ல மாப்பிள்ளை தேடி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு கனவாகவும் இருந்துட்டு இருக்கு. அந்த சமயம் பிரியங்கா அப்படின்றவங்க லவ் கூட பண்ணல. ஏன் வீட்டில் இருக்கிறவங்க ஏமா நீ லவ் கூட பண்ணுமா, ஆனா கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு முழு சுதந்திரமும் கொடுத்துடுறாங்க. ஆனா அவங்க அக்காவுக்கு அந்த சமயம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த ஒரு வயசுல இல்லை. கொஞ்ச நாள் போகட்டும் நானே சொல்றேன் அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா நாட்களை ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. சரி, என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம பொண்ணு ஒரு நல்ல செய்தி சொல்லுவா அப்படின்னு வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவும் காத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இதுக்கு நடுவில் சுதாகரோட அக்காவான பிரியங்கா இவங்க ஒரு விபத்துல மாட்டிக்கிறாங்க. அது என்னன்னா, அன்னைக்கு ஒரு நாள் பிரியங்கா அவங்களுடைய ஃப்ரெண்டு 2 பேருமே ஒன்னா ஆஃபீஸ் போறதுக்காக ஸ்கூட்டிலையும் போயிருக்காங்க. ஸ்கூட்டியை பிரியங்கா தான் ஓட்டிலும் போறாங்க. பின்னாடி அவங்க ஃப்ரெண்டு ஒரு பெண் தோழியும் உட்காந்துட்டு இருக்க. அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் அவசரமா வேகமாவும் போயிட்டே இருக்காங்க. அப்படி வேகமா போயிட்டே இருக்கும்போது ஒரு வளைவும் வருது. அந்த வளைவுல பிரியங்கா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வேகத்தை குறைக்காம திரும்புறாங்க. அப்படி திரும்பும்போது எதிர்க்க ஒரு லாரியும் வந்திருக்கு. ஆனா ரொம்பவே வேகமா போனதுனால பிரியங்கா இவங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து வண்டி அப்படியே ஸ்கிட் ஆகி கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்ததுல பிரியங்கா இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நாம கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கண்டிப்பா அந்த லாரிக்குள்ள மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு இவங்க கொஞ்சம் நகர்ந்திருக்காங்க. ஆனா இது எந்த ஒரு விஷயமும் தெரியாம பிரியங்கா அவங்க ஃப்ரெண்டு பின்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்களே, என்ன நடக்குதுன்னு தெரியாம டைரக்டா அந்த லாரி டயருக்குள்ளேயே மாட்டிருக்காங்க. சம்பவ இடத்திலே உடல் நசுங்கி ஸ்பாட்லயே இறந்தும் போயிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்த நேரடியா லைவா பார்த்ததுக்கு அப்புறம் பிரியா இவங்களுடைய மனநிலைமை ரொம்பவே பாதிக்கப்படுது. இது மட்டும் இல்லாம பிரியா இவங்க கீழே விழுந்ததுல இவங்களுக்கும் தலையில நல்லா அடிபட்டு ரத்தமும் வந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் போலீஸ் கேஸாக மாறுது. அண்ட் ஆம்புலன்ஸ்லாம் வந்து அந்த உடல் பிரியா இவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஒரு 2-3 நாள் வரைக்கும் பிரியா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. சொல்ல போனா ஒரு சில மாசம் ஏன் அடுத்த 1 வருஷம் வரைக்கும் என் ஃப்ரெண்டு என்னாலதான் இறந்து போயிட்டா அப்படின்னு ஒரு குற்ற உணர்வோட தான் பிரியா இவங்களும் காலத்தை ஓட்டி இருந்திருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆச்சுல, இவங்களுக்கு தலையில் அடிப்பட்ட அந்த சமயத்துல இருந்து அவங்க கண்ணுக்கு ஏதேதோ அமானுஷம் தெரியாத அவங்களும் உணர்றாங்க. அடிப்பட்ட முதல் நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களே, ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து அந்த மயக்கோசிலாம் போட்டு தெரிவாங்கல்ல, அதுவும் நடுராத்திரி தான் பிரியா இவங்களும் கண்ணை முழிச்சிருக்காங்க. அப்படி கண்ணை முடிச்சு பார்க்கும்போது ஒரு ஜென்ரல் வார்டில் தான் படுக்க வச்சிருக்காங்க. சுத்தி சக பேஷண்ட்ஸ்லாம் படுத்துட்டு இருக்காங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் ஜென்ரல் வார்டில் சில பேர் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க.
இது ஓரளவுக்கு அப்படி கண்ணை திறந்து அந்த அரமயக்கத்தோட பார்க்கும்போது சரி இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க தான் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்களும் நினச்சிருக்காங்க. ஆனால் போக போக நல்லா தெளிவாக பார்க்கும்போது தான் தெரியுது இங்கே நடந்துட்டு இருக்கிற எல்லாருமே பார்க்கறதுக்கு விசித்திரமாக வினோதமாகவும் இருக்காங்க. அதுலேயும் எல்லாருக்குமே உடல் அடிபட்டும் சில உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுகின நிலைமையில தலை வெட்டுப்பட்டு கண்ணுலாம் வெளியில் வந்து விபத்துல சிக்கி இறந்தா அப்படி இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல்ல சில பேர் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது இறந்து போயிடுவாங்கல்ல, அவங்க உடல் அழுகி போன அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பிரியங்காவும் பார்க்குறாங்க. அண்ட் அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதர்ச்சியா ஆக்சிடென்ட் ஆகுறவங்களுக்கு தலையில் அடிபடுறவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வினோதமான சக்திகள்லாம் கிடைச்சதா இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் நீங்களும் ஒரு சில விஷயம் படிச்சிருப்பீங்க. அது அறிவியல் பூர்வமான உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்போ பிரியங்கா இவங்களுக்கும் நடந்திருக்கு. இவங்க எங்கே போனாலும் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் போனாலும் இவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல யாராச்சும் விபத்தில் இறந்து போனாங்கன்னா அவங்களுடைய ஆன்மா அந்த இடத்தையே சுற்றி சுற்றியும் வந்திருக்கு. இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா அங்கே இருக்கிற அந்த ஆன்மா பிரியங்கா இவங்களையும் பார்த்துருக்கு. சொல்லப்போனால் பிரியங்கா இவங்களால ஆன்மாக்களை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு அங்கே இருக்கிற ஆன்மாக்கள் பேய்களுக்கும் தெளிவா தெரிஞ்சிருக்கு. இப்ப சில பேர் யோசிப்பீங்க, என்ன ப்ரோ இதோ சூர்யா படத்துல வர கதை மாதிரி இருக்கே அப்படின்னு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆன்மாக்கள்லாம் உதவி கேட்கறதுக்காக வரும். ஆனா இங்க அப்படிலாம் கிடையாது. இதுக்கப்புறம் பிரியங்காவும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படி சில மாதங்களும் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் மறுபடியும் இவங்க ஆபீஸ் போறதுக்காக ஸ்கூட்டி எடுத்துட்டு ஆபீஸ்க்கும் போறாங்க. போகும்போது ரொம்பவே பொறுமையா அந்த வளைவுலலாம் ரொம்பவே பொறுமையா தான் போறாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அதே வளைவுல போகும்போது இவங்க அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ரோடு ஃபுல்லா ரத்தமாவும் இருக்கு. மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டமாவும், ஒரு சில பேர் அப்படியே அந்த ஒரு விஷயத்த பார்த்து மனசு கஷ்டப்பட்டும் முகம் சுழிச்சா மாதிரி அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. இதை உணர்ந்த உடனே பிரியங்கா இவங்களுக்கும் இதே மாதிரி தானே நம்ம ஃப்ரெண்டும் இறந்து போயிருப்பா, இரு என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அவங்க வண்டியை ஓரமா நிறுத்திட்டு இப்ப அந்த விபத்து நடந்த அந்த இடத்துக்குள்ள ஆட்கள்லாம் நகர்த்திட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு லாரி பைக்கில் வந்து ஒரு பையன் மேலே இடிச்சிருக்கு. இடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த பையன் உடல் நசுங்கி ஸ்பாட்லேயே இறந்து போயிருக்கான். ஆனால் அந்த இறந்து போன பையனோட ஆன்மா அவன் உடம்புக்கு பக்கத்தில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கு. அவன் உடம்புக்குள்ளே போகிறதுக்கும் முயற்சி பண்ணுது. ஆனால் ஒரு பலனுமே இல்லை. இந்த ஒரு விஷயத்த பிரியங்கா இவங்களும் பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்போ பிரியங்கா இந்த இடத்த விட்டு கிளம்பும் போது மறுபடியும் ஒரு தடவை அந்த இறந்து போன நபருடைய ஆன்மாவையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த இறந்து போன ஆன்மா பிரியங்காவை பார்த்து தலையில் அடிச்சுட்டு அவனோட உடம்ப கையை காட்டுது. இப்போ பிரியங்காவும் சின்ன பயத்தோட அந்த இடத்த விட்டு நகர்ந்து பைக் எடுத்துட்டு அவங்க ஆஃபீஸ்க்கும் போயிடுறாங்க. இப்படி இவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி பேய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்க பார்த்துட்டு இருக்க இதுவே இவங்களுக்கு ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்துது. மரணத்துக்கு அப்புறம் என்ன வாழ்க்கை இருக்கு, அது எப்படி இருக்கும் அப்படின்னு இவங்களும் சில விஷயங்கள் வந்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதை பத்தியும் தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, இப்போ ஒரு நபர் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு வாழ்க்கையும் பூமியில இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய உடல் மட்டும்தான் இந்த பூமியில எரிக்கப்படுது இல்லைன்னா அழிக்கப்படுது. ஆனா அவருடைய ஆன்மாக்கென்றுமே அழிவில்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆன்மா வேறொரு உலகத்துக்கு போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழும். எப்படி இந்த பூமியில நமக்கு ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி அந்த ஆன்மா வேறொரு உலகத்துக்கு போயிட்டு அங்க குடும்பத்தோட வாழும் அப்படின்னும் அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து படிச்சு அவங்க குடும்பத்துக்கிட்ட பகிர்ந்ததான் இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சுதாகரும் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி பிரியங்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பரவாயில்ல பேசிட்டே இருக்க, அப்ப ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏய் என்னடி எப்ப பார்த்தாலும் பேய் பத்தி பேசிட்டு இருக்க, பேசாம பேயை கட்டிக்கோ அப்படின்னு கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு சும்மா விளையாட்டா சொல்லிடுறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த பிரியங்கா இவங்களும் விளையாட்டா தான், ஆமால பேசாம நான் பேய கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு விளையாட்டா தான் இந்த ஒரு விஷயத்தையும் பிரியங்கா அவங்க நண்பர்கிட்டையும் சொல்ல, பண்ணிக்கோ அப்பவாச்சும் உன் தொல்லை இல்லாம இருக்கும் அப்படின்னு. இது எல்லாமே ஒரு நண்பர்கள் சகஜமா பேசுவாங்கல்ல விளையாட்டா, அதே மாதிரிதான் பேசிட்டே இருக்க அப்ப பிரியங்கா ஒரு விஷயமும் சொல்றாங்க. அது என்னன்னா, சரி அப்ப என் கூட வாங்க, ஏதாச்சும் ஒரு சுடுகாட்டுக்கு போயிட்டு அங்க நம்ம மாப்பிள்ளையை தேடலாம் அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்த கேட்ட கூட இருக்கிற சக நண்பர்கள் எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனா ஒரு சில பேர், ஏய் இவ சும்மா விளையாட்டுக்கு தானே பண்றா, வா போலாம், அவ எந்த அளவுக்கு விளையாடுறாளோ அதுக்கேற்ற மாதிரி நாமளும் அவளை வச்சு செய்யலாம் அப்படின்னு இப்போ மற்ற நண்பர்கள் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எல்லாருமே இன்னைக்கு பிரியங்காவை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா சமீபத்தில் அவங்க பேயை பத்தி தான் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. நண்பர்களுக்குள்ள நடந்த எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் பேசுறது இல்லை. ஸோ இப்படி ஏடாகூடமா ஒரு விஷயம் பண்ணா அதோட இவ பேச்சு அடங்குமே, அதாவது பேய்களை பத்தி பேச மாட்டான், சகஜமாயிருவா அப்படின்னு நம்பிதான் இப்போ நண்பர்கள் எல்லாருமே சரி இடத்த நீ பாக்குறியா இல்ல நாங்க பாக்கவா, எப்ப போகலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க, நானும் பார்க்குறேன் நீங்களும் பாருங்க, எந்த இடம் நல்லா திகிலா ஹாரரா இருக்கும்னு பாருங்க, அங்க நம்ம போகலாம் அப்படின்னு
பிரியங்கா சொல்லிட்டு வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிற நண்பர்கள், ஏய் அவளை சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா அவளை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நண்பர்கள் ரொம்பவே தீவிரமா அந்த ஒரு விஷயத்த பத்தி பேசிக்கிறாங்க. இது கூடவே ஆபீஸ்ல இருக்கிற நிறைய பேருக்கிட்டும் அந்த நண்பர்கள்லாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் பேசி, டேய் எந்த இடத்துக்கு போனா பேய பார்க்கலாம், அதுலயும் கொடூரமான பேய பார்க்கலாம் அப்படின்னு நண்பர்கள்கிட்ட எல்லாம் கேட்க, அதுலயும் ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பா நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சில பேர் வீடியோலாம் போட்டுட்டு இருக்காங்களே, நிறைய ஹாரரான இடத்துக்குலாம் போகிறாங்க, பேசாமல் அந்த வீடியோ பார்த்து ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகலாம்ல அப்படின்னு சில பேர் சஜஷனும் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்டர்நெட்டு அது இதுன்னு நிறைய இடத்த சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்த்ததில்ல நாகர்கோவில் அந்த பார்டர்லேருந்து கேரளா பார்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷமான இடம் இருந்ததாம் நண்பர்களுக்கும் தெரிய வருது. அந்த ஒரு விஷயத்தை பற்றி பிரியங்கா கிட்டேயும் சொல்கிறாங்க. சூப்பர், அப்போ நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னு பிரியங்காவும் அதுக்கு தயாராகிறாங்க. இப்போ நண்பர்களும் கேட்குறாங்க, அதான் நீ எதிர்பார்த்த இடம் கிடைச்சிருச்சுல, என்னைக்கு போகலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்க, இன்னிலிருந்து இன்னும் 2-3 நாள் கழிச்சும் நிறைஞ்ச அமாவாசையும் வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அமானுஷமான விஷயத்த நாம அமாவாசைக்கு பண்ணாதான் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நாம அமாவாசைக்கு போகலாம், நீங்கள்லாம் ரெடியா அப்படின்னு பிரியங்கா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்க, இவன் என்னடா நாம இவளை பயமுறுத்தலான்னு பார்த்தா இவன் நம்மளை பயமுறுத்த ட்ரை பண்றாளே, சரி என்னாலும் பரவாயில்ல நம்ம போய் ஆகுறோம் அப்படின்னு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அமாவாசையா இருந்தா என்ன பௌர்ணமியா இருந்தா என்ன கண்டிப்பா போகலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் தயாராகிறாங்க. பிரியங்காவும் சரி இந்த டேல அமாவாசையும் வருது, நைட் ஒரு 9 மணி போல எல்லாருமே என் வீட்டுக்கு வந்துருங்க, இங்கிருந்து நம்ம எங்க அப்பா கார் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வர சொல்லிடுறாங்க. இப்படியே அந்த நாளும் வருது. அமாவாசை அன்னைக்கு நைட்டு ஒரு 10 மணி போல கொஞ்சம் லேட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம இப்போ எல்லாருமே படத்துக்கு போறதா சொல்லிட்டு அப்பாவோட கார் எடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே வெளியிலயும் கிளம்புறாங்க. பிரியங்கா இவங்க தான் காரும் ஓட்டிட்டு போறாங்க. இப்படியா அந்த காரு நாகர்கோவில் அந்த பார்டர் தாண்டி ஆல்மோஸ்ட் நாகர்கோவில் பார்டர் கேரளா பார்டர் இதுக்கு நடுவில் தான் அந்த அமானுஷமான இடமும் இருக்கு. அந்த இடத்துக்கும் அப்படி இப்படின்னு போயிடுறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல இவங்க எதிர்பார்த்த மாதிரி அமானுஷமான வீடும் இல்லை. சரி சுடுகாடு ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு பார்த்தா சுத்தி சுடுகாடுமே இல்லை. பிரியங்கா கேட்குறாங்க, டேய் எந்த இடத்துல கூப்பிட்டு வந்திருக்கீங்க, ரயில்வே ட்ராக்கு தான் இருக்கு, சுத்தி இடங்களும் காலியா இருந்துட்டு இருக்கு, ஆளுங்களும் யாருமே இல்லை, இங்க என்ன அமானுஷமா இருக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அவங்க நண்பர்கள்ட்ட எல்லாம் கேட்க, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயமும் சொல்றாங்க. அது என்னன்னா, இது சுடுகாடும் இல்ல, நீ நினைக்கிற மாதிரி கைவிடப்பட்ட வீடோ பில்டிங்கோ இங்க எதுவுமே கிடையாது, அதுக்கு பதிலா கொஞ்சம் அங்க பாரு அப்படின்னு அந்த ரயில்வே ட்ராக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு இடத்தையும் காட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒரு இடம் மட்டும் அப்படியே மேடு மாதிரி இருக்கு, சொல்ல போனா சமாதி மாதிரி. இப்ப சுடுகாடுலாம் வந்து சமாதியை வந்து இந்த கல்லுலாம் வச்சு கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை, அதுக்கு பதிலாக வெறும் மண்ணை போட்டு மூடி அது மேல புட்கள்லாம் முளைச்சா அப்படி இருக்கும், அப்படிதான் அந்த இடமும் இருக்கு. அண்ட் அந்த சமாதிக்கு பக்கத்திலேயே ஒரு வண்டி எரிஞ்சு போன நிலைமையில இருக்கு, ஒரு பைக் ஒன்று. அந்த பைக்கு ஒரு சில மாசமா இல்லை வருஷமா தெரியல அங்கேயே தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்த காமிச்சு அந்த சமாதி இருக்குல்ல, அதில் ஒரு வயசு பையன் இந்த ட்ரெயின் ட்ராக் இருக்குல்ல, இதில் தான் பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகி இறந்தும் போயிட்டான். அவனுடைய உடல் வந்து ஒரு துண்டு 2 துண்டு இல்லை பல துண்டுகளாக வெட்டுப்பட்டு தான் இறந்தும் போயிருக்கான். சொல்லப்போனா அன்னைக்கு அவன் கூட இருந்த நண்பர்கள் பார்த்த விஷயம் என்ன தெரியுமா, இந்த இறந்து போன பையனுக்கு குடிக்கிற பழக்கமும் இல்லை, லவ் ஃபெயிலியரும் இல்லை, வீட்டில் கஷ்டம் நண்பர்களில் கஷ்டம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அன்னைக்கு நண்பர்கள் கூட வழக்கமாக இந்த பக்கம் வந்திருக்கான். சொல்லப்போனா இவருடைய நண்பர்களில் ஒரு சில பேர் குடிப்பாங்க. இந்த ரயில்வே ட்ராக் வரும்போது தான் அன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த கூட இருந்து அந்த பையனும் பார்த்துருந்துருக்கான். அப்போ நண்பர்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை வந்திருக்கு. இந்த சண்டையோட வெளிப்பாடாம் ஒருத்தன் மொபைலை தூக்கி அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட போட்டான். சரி இந்த மொபைலை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு இந்த பையன் அந்த ரயில்வே ட்ராக் கிட்டையும் போறான். போயிட்டு அந்த மொபைலை எடுத்துட்டான். இவனுக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துல ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி மொபைலெல்லாம் எடுத்துட்டு அந்த ட்ராக்ல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் வந்து நின்று இருந்தான். அப்படி நின்று இருக்கும்போது அந்த பக்கம் ஏதோ ஒரு உருவம், அது கண்டிப்பா மனுஷன் கிடையாது, அது பேய் தான். அந்த பையன் அந்த ட்ராக் கிட்ட நிற்கும் போது அந்த ட்ரெயின் வர அந்த ஒரு சமயம் அவனை பிடிச்சி அந்த ட்ராக்லயும் தள்ளி விட்டுருக்கு. ட்ரெயின் வந்த வேகத்துக்கு அவனுடைய உடல் அந்த ட்ரெயின்ல பட்ட அடுத்த நொடிய அவனுடைய உடல் சிதறி இருக்கும். அந்த சிதறின துண்டுகள்லாம் இங்க இருக்கிற நண்பர்கள் மேலேயும் சரி அங்க இங்கன்னு தெரிச்சிருக்கு. இதை கூட இருக்கிற பசங்க எல்லாருமே பார்த்து அதிர்ச்சிக்குள்ளா இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, இங்க இருக்கிற இந்த பசங்களுக்கு தெரியும் இந்த இடம் ரொம்பவே அமானுஷமானது தான். இந்த இறந்து போனவங்க எல்லாம் மோஸ்டா இந்த பக்கம் சுத்திட்டு இருப்பாங்க. அதுலயும் ஒரு கொடூரமான ஆன்மா இந்த பக்கம் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கொடூரமான ஆன்மா தான் அந்த பையனை ட்ரெயின் ட்ராக்ல தள்ளி விட்டு கொண்டு இருக்கு. ஆனா இந்த சமாதி இறந்து போனா அந்த பையனோட தான். அப்ப பிரியங்கா நண்பர்கள்கிட்ட ஒரு டவுட்டும் கேட்கறாங்க. சரி அந்த பையனோட சமாதி இங்க இருக்கு, ஓகே,
பக்கத்துல அந்த பைக்கு எப்படி இங்க வந்தது, அதுவும் எரிஞ்சு போன மாதிரி இருக்கு, அவன் இந்த இடத்துல தனியா தானே அடிபட்டு செத்தான், இதுக்கும் இந்த பைக்கு எரிஞ்சதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க, அப்ப நண்பர்கள் சொல்றாங்க, ஆமா அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பைக் எல்லாத்தையுமே நாங்க அவங்க வீட்லயும் கொடுத்துட்டோம். ஆனா அடுத்த நாள் அவங்க வீட்டு வாசல்ல இந்த பைக்கு மர்மமான முறையில தீப்பிடிச்சு எரிஞ்சும் போயிருக்கு. இது ஏதோ இந்த ஏரியா பசங்களோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா அந்த சிசிடிவி கேமரால அந்த பக்கம் ஆட்கள் வந்த மாதிரியும் இல்ல, ஆனா ஏதோ ஒரு நடமாட்டம் அந்த பக்கம் இருந்திருக்கு. திடீர்னு அந்த வண்டி தீப்பிடிச்சும் எரிஞ்சிருக்கு. அப்ப இறந்து போன அந்த பையனோட அப்பா அம்மா என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இந்த பைக் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது, அவன் ரொம்பவே லவ் பண்ணி தான் இந்த வண்டியை வாங்கினான், ஒருவேளை இது அவன் கூடவே இருக்கணும்னு தான் இப்படி பண்ணியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு எரிஞ்ச நிலைமையில இருந்த அந்த வண்டியை தான் இப்ப இங்கே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுதான் இந்த இடத்த சுத்தி இருக்கிற அமானுஷம். இப்ப நீ இங்க நின்று உன் வேலையை காட்டு, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அப்படின்னு நண்பர்கள் பிரியங்காவை உசுப்பேத்தி விட, பிரியங்காவும் இது எந்த ஒரு விஷயத்துக்கும் சலைச்சும் போகல. டேய் என்னாலும் பரவாயில்ல, நான் பண்றதுதான் பண்ண போறேன் அப்படின்னு பிரியங்காவும் அவங்களோட பையெடுத்து அந்த பையில இருந்து ஒரு சில பொருட்களை வெளியில எடுக்கிறாங்க. பொருட்களா? என்னப்பா எதனா மாந்திரிக சம்பந்தப்பட்ட பொருட்களான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது, இது டோட்டலா வேற. இப்ப பிரியங்கா இவங்க எடுத்து வச்ச அந்த பேக்ல ஒரு கிரீட்டிங் கார்டு இருக்கு, ஒரு ரோஸ் இருக்கு, ஒரு டைரி மில்க் சாக்லேட்டும் இருக்கு. இது கூடவே அந்த கிரீட்டிங் கார்டு உள்ள ஒரு லெட்டரும் இருக்கு. என்னடி ஏதோ பசங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ற மாதிரி வந்திருக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க, ப்ரொபோஸ் தாண்டி பண்ண போறேன் அப்படின்னு பிரியங்கா அந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போது இங்க இருக்கிற நண்பர்களால அந்த ஒரு விஷயத்த ஏத்துக்கவும் முடியல. அதுக்கு காரணம் நம்ம ஃப்ரெண்டை ஏதாச்சும் ஒரு விதத்துல பயமுறுத்தணும் அப்படின்னு தான் வந்தாங்க. ஆனா இங்க நடக்கிறத பார்த்தா இது ஏதோ வேற மாதிரி ஆக போகுது அப்படின்னு பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி புரிஞ்சிருது. ஆனா இப்ப பிரியங்கா கிட்ட என்ன சொல்லி அதெல்லாம் தடுக்கிறதுன்னு தெரியாம, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் பயந்துட்டோம், வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு கூட இருக்கிற நண்பர்கள்லாம் கேட்க, அது எப்படி, இன்னும் இந்த இடத்துல எந்த ஒரு விஷயமும் நடக்கல, நீங்களே இப்படி கிவ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுங்க, நடுராத்திரி ஒரு 12-1 மணி ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிக்கலாம், அது வரைக்கும் நாம் இங்கே தான் போகிறோம், இந்த இடத்துல இந்த சமாதியை பார்த்தும் இல்லை இந்த இடத்த பார்த்து நான் ஒரு சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு, கொஞ்சம் வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாருமே ஒரு விதமான நடுக்கத்துலையும் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ பிரியங்கா என்ன பண்ணுறான்னா அந்த கிரீட்டிங் கார்டு, சாக்லேட்டு, ரோஸ் எல்லாத்தையுமே அந்த சமாதியை அப்படி சுற்றி வச்சிடுறாங்க. சுற்றி வச்சுட்டு அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல இறந்து போன ஆன்மா, அதில் ஏதோ பயங்கரமான ஆன்மாலாம் சொல்கிறீங்க, இப்போ இந்த இடத்துல நான் உங்களை தான் தேடி வந்தேன், உங்களை நான் காதலிக்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன காதலிக்கலாம் அப்படின்னு பிரியங்கா ஏதேதோ வார்த்தைகள்லாம் சொல்றாங்க. சொல்ல போனா ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட இல்ல ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட காதலை வெளிப்படுத்துற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்களே, அதே வார்த்தைகள்லாம் இந்த இடத்துல இவங்களும் பயன்படுத்துறாங்க. இதை கேட்க பிரியங்காவோட நண்பர்கள் எல்லாருக்குமே கை கால்லாம் நடுங்குது, என் உடம்புலாம் வேர்த்து ஒரு மாதிரி பண்ணுது. கரெக்டா பிரியங்கா இந்த இடத்துல அந்த வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருக்க, இந்த ரயில்வே ட்ராக்குக்கு அந்த பக்கம் ஒரு நாய் கொலைக்கல திடீர்னு ஊழையும் எடுத்து அந்த ஊழையிடுற சத்தம் இங்க இருக்கிற பசங்களுடைய மனநிலைமையை பாதிக்குது. இது கூடவே அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட யாரோ நடந்து வர சத்தம். ரயில்வே ட்ராக்னாலும் இந்த பெரிய பெரிய கல்லாம் போட்டு வச்சிருப்பாங்களா, அந்த கல்லு மேல நடக்கும்போது சத்தம் ஒரு மாதிரி கேட்கும்ல, சேம் அந்த ஒரு சத்தம் இவங்களுக்கும் கேட்க, ஆனா அந்த சத்தம் டைரக்டா இவங்கள தான் நெருங்கி வந்துட்டு இருக்கு. சரி நம்மள மாதிரியே இந்த இடத்துல வேற யாராச்சும் இருக்க போறாங்க அப்படின்னு இவங்களும் அதை பெருசா எடுத்துக்கலாம். ஆனா நல்லா உத்து பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த ட்ராக் கிட்ட யாரோ ஒருத்தவங்க நடந்து வராங்க. தூரத்துல இருட்டுல பார்க்கும்போது உருவம் கருப்பா தான் தெரியுது, கிட்ட வந்தாதான் தெரியும் அது ஆணா பெண்ணா இல்ல மனுஷனா அப்படின்னு. இப்ப பிரியங்கா இந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டு அந்த சமாதி இருக்குல்ல, அந்த சமாதியோட ஒரு பக்கம் ஒரு காலும் இந்த பக்கம் ஒரு காலு, அதாவது பைக்ல எல்லாம் உட்காரும் பாத்தீங்களா காலை தூக்கி போட்டு, அதே மாதிரி அந்த சமாதியோட 2 பக்கத்துலயும் காலை போட்டு அப்படியே அந்த சமாதி மேலேயும் உட்காந்துடுறாங்க. உட்கார்ந்தது மட்டும் இல்லாம அப்படியே அந்த சமாதியோட தலைப்பகுதி இருக்குல்ல, அது அப்படியே கட்டிப்பிடிச்ச மாதிரி ஒரு முத்தமும் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டா அதெல்லாம் தேவையில்லாத வேலை தான். இப்ப இங்க இருக்கிற நண்பர்கள்லாம் பிரியங்கா நீ தேவையில்லாத வேலைலாம் பார்க்குறேன், ஒழுங்கா வந்துரு, இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட, இன்னும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆமா இந்த இடத்துல பேய் இருந்தால் உன்னால் பார்க்க முடியல, இங்கே ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க, கண்டிப்பாக இவனுடைய ஆன்மா இங்கே தான் சுற்றிட்டு இருந்திருக்கும், உன் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு கேட்க, அப்போ பிரியங்கா சொல்கிறா அந்த ஒரு வார்த்தை இங்கே இருக்கிற நண்பர்கள் எல்லாரையுமே கதிகலங்க வைக்குது. அது என்னன்னா, அடி பாவீங்களா டேய், இவ்வளோ நேரம் அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட இருந்து ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சிங்களே, அது மனுஷன் கிடையாதுடா, இங்க சுத்திட்டு இருக்கிற பேய் தான். அதுலயும் டேய் நீ சொன்னல ஏதோ ஒரு கொடூரமான ஆன்மா தான் இந்த பையனை ட்ராக்ல தள்ளி விட்டு கொன்னுச்சு அப்படின்னு, அந்த ஆன்மா தான் அங்க நிக்குது, அங்க பாருங்கன்னு சொல்ல
இப்போ எல்லாருமே பயத்தோட அந்த ட்ராக்கிட்டையும் பார்க்குறாங்க. இவ்வளோ நேரம் நடந்து வந்துட்டு இருந்ததுல இப்போ ஒரு இடத்துல சாவகாசமாக நின்று இங்கே என்ன நடக்குது அப்படின்னு தான் அந்த பேயும் பார்த்துட்டு இருந்திருக்கு. இதை பசங்க பார்த்து மறண்டும் போகிறாங்க. ஒரு பொண்ணு அதுலேயும் மயக்கம் போட்டும் அந்த இடத்துலயே விழுந்துற. இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி பிரியங்காவையும் பார்க்குறாங்க. இப்போ என்ன சைக்கோவா இல்லை என்னன்னு தெரியல அப்படின்ற லெவலுக்கு பார்க்குறாங்க. ஆனால் இதோட விட்டுடலாம்ல. ஆனால் அப்பவும் பிரியங்கா என்ன பண்ணுறாங்கன்னா, ஹலோ நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ட்ராக்கிட்ட இருக்கிற அந்த ஆன்மாவை வெறுப்பேற்றுற மாதிரியோ இல்லை அதோட உணர்வுகளை தூண்டுற மாதிரியும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸில் என்ன பண்ணுறான்னா, இதுக்கப்புறமா இவளை விட்டால் கண்டிப்பாக நமக்கு இவன் பக்கத்தில் இன்னொரு சமாதி கட்டிடுவா, இவளை எப்படியாச்சும் இங்கேருந்து இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பிரியங்காவை கையை பிடிச்சும் அப்படி இழுக்கிறாங்க. காரில் உட்கார வைக்கிறாங்க. இப்போது நண்பர்களில் ஒருத்தர் தான் காரை இங்கேருந்து ஓட்டவும் போகிறாரு. பிரியங்காவும் ஹலோ இங்கே வாங்க அப்படின்னு நல்லா இருந்த ஒருத்தவங்க திடீர்னு மனநிலை பாதிக்கப்பட்டு ஹாய் பாய் இங்கே வா அப்படின்னு இந்த மாதிரி நடந்துக்கிட்டா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் பிரியா இவ்வளோ நேரம் சாதனமாக இருந்தாங்க. ஆனால் அந்த பேயை பார்த்ததுக்கப்புறம் ஹலோ உங்களை தான் நான் லவ் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சைக்கோத்தனமாக பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை பார்த்து நண்பர்கள் எல்லாருமே உறைஞ்சு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் நண்பரும் இங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த இடத்த விட்டும் கிளம்புறாங்க. அப்பவும் பிரியங்கா கையை வெளியில் நீட்டி வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்க. பக்கத்தில் உட்காந்துருக்க ஃப்ரெண்ட்ஸு கையெல்லாம் உள்ளே எடுத்துட்டு அந்த காரோட கண்ணாடியை மூடிடுறாங்க. இப்போ முடிஞ்ச வரைக்கும் வேகத்தோட ஃப்ரெண்ட்ஸு இந்த காரை வேகமாக ஓட்டிட்டும் போகிறாரு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வழி ஃபுல்லாக நண்பர்கள் எல்லாருமே பிரியங்காவை பயங்கரமாக திட்டுறாங்க. ஆனால் பிரியங்கா ரொம்பவே சாதாரணமாக, டேய் நீங்கள் தான்டா சொன்னீங்க பேயை பார்க்கணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு, நான் தைரியமாக அதெல்லாம் பண்ணேன், உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா நீங்கள் வீட்டிலே இருந்திருக்கணும், எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு ரொம்பவே திமிருத்தனமாக பேச இந்த ஒரு விஷயமே நண்பர்களுக்கு பிரியங்கா மேலே ஒரு விதமான வெறுப்பை ஏற்படுத்துது. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டாக போயிட்டாலே இந்த ஒரு விஷயத்தை நாம கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கலாம். ஏன்னா நாமளும் காரணம் தான் இந்த மாதிரி விஷயத்த பண்ண சொல்லி. ஸோ எல்லாமே ஒரு விளையாட்டாகவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் டேய் இவ வேற அங்கே இருக்கிற அந்த பேயை வெறுப்பேற்றுற மாதிரி பேசிட்டான், ஒருவேளை அது நம்மளை யாராச்சும் தேடி வந்துருமோ அப்படின்னு இந்த டீமில் ஒரு 3 பொண்ணுங்க இருக்கு. அந்த பொண்ணுங்களுக்கு பயம் வருது. ஏன்னா இவங்களும் தானே அந்த இடத்துல இருந்தாங்க. பேயை ஒருத்தர் மட்டும் பார்க்காது, அந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே தானே டார்கெட் பண்ணோம். அதே மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ நாமளும் இவங்க கூட வந்திருக்கும், அது ஏன் நம்மளை தேடி வரக்கூடாது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல, ஏய் சும்மா வளரிட்டு இருக்காத, இது இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும், இதுக்கப்புறம்லாம் இது கண்டினியூ ஆகாது, நீ கம்முனிரு அப்படின்னு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த விஷயத்தை அப்படியே ஆஃப் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இப்படி எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வர வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. கரெக்டாக இந்த படம் முடிஞ்சு வீட்டுக்கு வர மாதிரி தான் பசங்க எல்லாருமே வீட்டுக்கும் வர. வீட்டில் இருக்கிறவங்களும் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா போன எல்லாருமே எப்படி போனாங்களோ அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. பிரியங்காவும் அவங்க வீட்டுக்கு போக இப்போ மற்ற நண்பர்கள் எல்லாருமே அவங்க வண்டி எடுத்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கும் கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் பிரச்சனை இதுக்கப்புறம் தான். இந்த இடத்துக்கு வந்த ஒருத்தருக்கும் மொத்தமாக இந்த இடத்துல ஒரு 7 பேர் வந்திருப்பாங்க. பிரியங்காவோட சேர்த்து 7 பேர். இவங்க 7 பேருக்குமே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு. அதுல முதல் பிரச்சனை, இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்ச நம்ம பிரியங்காவுக்கு தான். அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்களே இந்த பேய் சம்பவத்தெல்லாம் முடிச்சுட்டு இவங்க தனியாக ரூம்குள்ளே தான் இருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே இவங்க யோசிக்கிற விஷயம், ஃபஸ்ட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம், ஏன்னா வெளியெல்லாம் போய் சுற்றிட்டு வந்திருக்கோம், இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு வந்திருக்கோம், குளிச்சா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு குளிக்கிறதுக்கும் போகிறாங்க. இப்படி பிரியங்கா இவங்க குளிச்சுட்டே இருக்கும்போது இவங்க பாத்ரூமில் இருக்கிற லைட்டு ஃப்ளிக்கர் ஆகவும் ஆரம்பிக்குது, அதாவது நின்று எரியவும் ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தா இவங்களும் ஒருவேளை லோ வோல்டேஜாக இருக்குமா அப்படின்னு அதெல்லாம் கண்டுக்காம இவங்களும் கண்டினியூவாக குளிச்சுட்டு இருக்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த லைட்டு அப்படியே ஆஃப் ஆயிடுது. ஆஃப் ஆகி ஒரு சில செகண்ட் வரைக்கும் ஆனும் ஆகலை. சரி கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு இவங்களும் இந்த குளிக்கிறத நிறுத்தாமல் குளிச்சுட்டும் இருக்காங்க. இதுலேருந்து ஒரு 10 செகண்டுக்குள்ள அந்த லைட்டு எரிஞ்சிருக்கும். இந்த சமயத்தில் பிரியங்கா இவங்களுடைய முகத்துக்கு சோப்பு போட்டும் இருக்காங்க. சோப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி அந்த முகத்தை கழுவும் போது பார்த்தீங்கன்னா இவங்க பாத்ரூம் கண்ணாடியில் ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு மர்மமான விஷயமும் தெரியுது. ஆனால் கண்ணில் சோப்பு பட்டதுனால ஏதோ இல்யூஷன் மாதிரி இருக்கு, கண்ணு மங்களா தெரியுதுனால ஏதோ மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா முகத்தை கழுவிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது இந்த பாத்ரூமோட மூளை பகுதியில் யாரோ ஒருத்தவங்க திரும்பி நின்று இருக்காங்க, அதாவது சுவத்தை பார்த்த மாதிரி நின்று இருக்காங்க. அண்ட் அங்கே நிற்கிற அந்த உருவத்தோட உடம்புல பார்த்தீங்கன்னா துணி, சொல்லப்போனா ஒரு டவல் மட்டும்தான் இடுப்பில் கட்டியிருக்க மாதிரி இருக்கும். அது எல்லாமே கிழிஞ்சு ரொம்ப பழசாகவும் இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு ஆணுடைய உருவம் மாதிரி இருக்கு. ஏதோ அந்த ஷோல்டர்லாம் அப்படி தொங்க போட்டுட்டு தலையை தொங்க போட்டுட்டு அந்த சுவற்று பகுதியை பார்த்த மாதிரியும் நின்று இருக்கு. இந்த உருவத்தை பார்த்தா அடுத்த செகண்ட் பிரியங்கா இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஆகுது.
ஆனா இவங்க வாழ்க்கையில தான் இந்த பேய்களை பார்த்து பார்த்து கொஞ்சம் பழகிருச்சுல்ல, அதனால அந்த பயத்தை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையில இந்த பேய் இவங்களை பார்த்ததுன்னா கண்டுக்காம போயிடும். அதே மாதிரிதான் இங்க ஒன்று நிக்குது அப்படின்னு இவங்களை அதை பெருசா கண்டுக்காம குளிச்சுட்டும் இருக்காங்க. அப்போ வரைக்கும் இவங்களுக்கு தெரியல இந்த பேயை தான் இப்போ அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு. ஏன்னா திரும்பி நிக்குதுல. இப்ப பிரியங்காவும் குளிச்சுட்டு கண்டுக்காத மாதிரி அந்த பாத்ரூமை விட்டு வெளியில வராங்க. வெளியில வந்த முதல் கையா அவங்க ரூம்ல தங்கல, அங்க இருந்து அவங்க அம்மா அப்பா படுத்திருக்கிற அந்த பெட்ரூமுக்கும் போயிட்டு அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் அம்மா கூட படுத்துக்கிறாங்க. அப்பா எந்திரிச்சு வந்து ஹால்லயும் படுத்துக்கிறாரு. ஆனா பிரியங்கா அவங்க அம்மா ரூம்ல தூங்கும் போது கூட அந்த பேய் இவங்க பெட்ரூம்ல, அம்மாவோட பெட்ரூம்ல தான் சுவத்தை பார்த்த மாதிரியும் நின்றுட்டும் இருக்கு. இப்ப வரைக்கும் அதோட முகத்தை காட்டவும் இல்லை. இப்படி 2வது முறையா அம்மாவோட பெட்ரூம்ல அந்த உருவத்தை பார்க்கும்போது பிரியங்காக்கு ஒன்றும் புரியல. என்ன இது, வழக்கமா இந்த ஆன்மாக்கள் இதுவரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணதில்லை, ஆனா இது என்னுடைய பாத்ரூம்லயும் இருந்திருக்கு, இப்போ அம்மாவோட பெட்ரூம்ல நான் எங்க போறேன்னு அங்க வந்திருக்கு, ஒருவேளை இதுக்கு என்ன தேவை அப்படின்னு இவங்களுக்குள்ள சில கேள்விகள்லாம் எழுது. சரி அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டாம், சைலண்டா தூங்கிடலாம் அப்படின்னு படுத்திருக்காங்க. அப்படி படுத்து நல்லா தூங்கும் போது திடீர்னு பக்கத்துல படுத்திருக்கிற அம்மா அலறி எந்திரிக்கிறாங்க. அம்மா கத்தன சத்தத்தை கேட்டு பிரியங்காவும் எந்திரிச்சு அம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப அம்மாவும் பயத்தோட அங்க பாரு அப்படின்னு அந்த ரூமோட மூளை பகுதியை காட்டுறாங்க. பிரியங்காவும் தூக்க காலத்துல இருந்து எந்திரிக்கிறாங்களே, ஏதோ புதுசா பாக்குற மாதிரி அந்த இடத்துல திரும்பி பார்த்தா இவ்வளவு நேரம் திரும்பி நின்று இருந்த சோகத்தை பார்த்து நின்று இருந்த அந்த பேய் இப்போ நேருக்கு நேர் இவங்களை பார்த்தும் நின்றுட்டும் இருக்கு. அப்பதான் பிரியங்காக்கும் புரியுது, இந்த பேய் அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட பார்த்தோமே, ப்ரொபோஸ் கூட பண்ணமே, அந்த பேய் தான் நம்ம வீட்டுல இருக்கு. அப்போ நான் பாத்ரூம்ல குளிக்கும் போதும் அங்க நின்று இருந்தது இந்த பேய் தானா அப்படின்னு இவங்களுக்கும் புரிய வருது. அப்பதான் பிரியங்கா வாழ்க்கையிலே முதல் தடவை யோசிக்கிறாங்க, நாம தப்பு பண்ணிட்டோமோ. ஏன்னா இது வரைக்கும் நான் நிறைய பேய்கள் நிறைய ஆன்மாக்கள்லாம் பார்த்துருக்கேன், எதுவுமே என்னை ஃபாலோ பண்ணி வீடு வரைக்கும் வந்ததில்லை. ஆனா இது வீடு வரைக்கும் வந்திருக்குன்னா அப்ப இதோட தேவை என்னென்ன புரிஞ்சிருச்சு, இதோட தேவை நான் தான் அப்படின்னு பிரியங்கா உணர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வருது. ஏன்னா இது வரைக்கும் இவங்களுக்கு இந்த பேய் பிடிக்கிற விஷயம், பேய் டார்ச்சர் பண்ற விஷயம் மாதிரியும் எதுவுமே நடக்கல, மற்றவங்க சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்காங்க. இப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துருமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பயப்படுறாங்க. இப்ப பிரியங்காவும் இந்த இடத்துல அந்த பேய நாயை துரத்துற மாதிரி, இப்ப நாய்கள்லாம் வந்து ஹேய் வெளில போ அப்படின்னு சில சைகள்லாம் கொடுப்போம்ல, அந்த மாதிரிதான் பிரியங்கா அங்க இருக்கிற அந்த பேயும் துரத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா இதெல்லாம் பண்ணும்போது அங்க இருக்கிற அந்த பேய் பிரியங்காவோட அம்மாவை பார்க்கும்போது பயங்கரமா முறைக்குது. ஆனா அப்படியே பிரியங்காவை பார்க்கும்போதும் சிரிக்குது. அந்த சிரிப்பு எப்படி இருக்குன்னா, உன்னாலதான் நான் இங்க வந்திருக்கேன், எனக்கு நீதான் அப்படின்ற மாதிரி அந்த பேய் ஒரு மாதிரி சிரிச்சிருக்கு. பிரியங்காக்கும் புரிஞ்சிடுது இது அவ்வளோ ஈஸியா இந்த இடத்த விட்டு போகாது அப்படின்னு. ஆனா அந்த பேய் என்ன நினைச்சதுன்னு தெரியல, தற்சமயமா இந்த இடத்த விட்டு நகர்ந்திருக்கு. ஆனா நகர்ந்து போன அந்த பேய் அடுத்து எங்க திரும்ப போயிருக்கு, இவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல வேற ஒரு பொண்ணு, பிரியங்கா இல்லாம இன்னொரு 3 பொண்ணு வந்திருப்பாங்களே, அதுல ஒருத்தரோட வீட்டுக்கும் போயிருக்கு. அந்த பொண்ணு போன உடனே சைலண்டா வீட்டுல படுத்துடுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே அந்த பேயை பார்த்த பயம் உடம்பு விட்டும் போகல. சொல்ல போனா அந்த பொண்ணு தலையில அந்த பொட்டுலாம் வச்சுட்டு நல்லா ப்ரே பண்ணிட்டு தான் படுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் தனியா அவங்க பெட்ரூம்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பெண்ணுடைய பெட்ரூம் ஜன்னல் கதவு இருக்குல்ல, அந்த ஜன்னல் கதவை யாரோ திறந்து மூடுறாங்க. அது மூடும் போது அந்த டம்முன்னு சத்தமும் கேட்குது, திறக்கிறது சாதாரணமா இருக்கு. இப்படி இந்த ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்க இதுவே ஒரு தொந்தரவா அந்த பொண்ணுடைய தூக்கத்தையும் எழுப்பியிருக்கு. இவங்களும் தூக்கத்துல இருந்து கண்ணு முடிச்சு எங்க இருந்து சத்தம் வருதுன்னு அந்த ஜன்னலை பாக்குறாங்க. கரெக்டா இவங்க கண்ணை திறக்கும் போது அந்த ஜன்னல் மூடி இருக்கு. அப்படி மூடன அந்த ஜன்னலை வந்து ஒரு சில வினாடிகள் மூடியதான் இருக்கு. அப்ப இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, காத்துல மூடுது போல இருக்கு அப்படின்னு. அந்த பொண்ணு அப்படி திரும்பி படுக்கலான்னு போது அந்த ஜன்னல் பொறுமையா திறக்குது. அப்படி பொறுமையா திறக்க அந்த ஜன்னலுக்கு அந்த பக்கம் அந்த உருவமும் நிக்குது. அதுல இந்த பொண்ணு படுத்திருக்காங்களே, இங்க இருந்து பார்க்கும்போது அந்த உருவத்தோட கழுத்து வரைக்கும் வெறும் தலை மட்டும்தான் தெரியுது. இந்த பொண்ணு தான் பார்த்துட்டும் இருக்கு. ஆனா அந்த பார்வை எப்படி தரமா இருக்கு, சிரிக்கவும் இல்லை, கொலைவெறியோடும் பார்க்கல, சைக்கோத்தனமா பார்த்தா எப்படி இருக்கும், அப்படிதான் அந்த பேயும் அந்த பொண்ணை பார்த்துட்டும் இருக்கு. இப்ப இந்த ஒரு விஷயத்த பார்த்தா அந்த பொண்ணு அலறி கத்திடுறாங்க. இந்த கத்தன சத்தத்தை கேட்ட வீட்டுல இருக்கிற எல்லாருமே எந்திரிச்சு வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கதவை தட்டி கேட்க அந்த பொண்ணு வெளியில வந்து, அம்மா அந்த ஜன்னலுக்கு வெளியில ஏதோ ஒரு உருவம் நிக்குது அப்படின்னு பயத்தோட சொல்ல, அந்த பொண்ணுக்கு அண்ணன் தம்பிகள் மட்டுமே 3 பேரு, அவங்களும் ஏதோ பசங்களோட வேலையா இருக்கும் அப்படின்னு வீடு ஃபுல்லா சுத்தியும் தேடுறாங்க.
அப்படி தேடும்போது யாரோ மாடி படி ஏறி வீட்டோட மொட்டை மாடிக்கு போறத அண்ணன்கள்ல ஒருத்தரும் பார்த்துருக்காங்க. டேய், எவனோ ஒருத்தர் மாடிக்கு போறான், மேல வாங்கடா அப்படின்னு தன்னுடைய சக அண்ணன் தம்பி கிட்ட எல்லாம் சொல்ல, ஆனா ஆல்ரெடி மேல ஒரு உருவம் போறதை பார்த்து அந்த அண்ணன் ஒருத்தர் மேல போயிட்டு இருப்பாரு. அவர் மேலே போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த 2 பேரும் படி ஏறுறாங்க. அப்படி ஏறும்போது மேலே இருக்கிற அண்ணன் அந்த மாடியிலிருந்து யாரோ கீழே தள்ளி விட்டா மாதிரி கீழே விழுறாரு. கீழே விழுந்தவருக்கும் கை கால்லாம் அடிபடுது. ஒரு படி மேலே போயிட்டு கால் உடஞ்சிருது, கை நல்லா அடிபட்டிருக்கு. ஆனா அப்பவும் பின்னாடி வந்த அந்த 2 அண்ணனுங்களும் மேலே எவனும் இருக்காண்டா அப்படின்னு ஒரு மாதிரி கொலவெறியோட மேலேயும் போறாங்க. மேலே போய் பார்த்தா சுட்டு வட்டாரத்துல அந்த மாடியில யாருமே இல்லை. டேய், நல்லா பாரு, இங்கதான் எங்கன்னா ஒளிஞ்சிட்டு இருப்பான். ஏன்னா இங்க இருந்து எகிரி குதிச்சு போறது கூட பக்கத்துல எந்த வீடுமே இல்லை, நல்லா பாரு அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த மாடியோட கார்னர் பகுதியில தண்ணி டேங்கும் இருக்கு. அந்த தண்ணி டேங்குக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்க. கண்ணு மட்டும் நல்லா பளிச்சுன்னு இருக்கு, பூனை கண்ணு மாதிரி. அந்த உருவம் பார்க்கறதுக்கும் உடம்புல துணி இல்லாத மாதிரியும் இருக்கு. டேய், அங்கதானே நிக்கிறேன் அப்படின்னு இப்ப 2 பேருமே கிட்ட போறாங்க. ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டு அடிக்கலான்னு போக திடீர்னு நின்று இந்த 2 பேருமே அலறடிச்சுட்டு வந்த திசையை நோக்கி பின்பக்கமும் வந்துடுறாங்க. இப்ப அந்த 2 அண்ணனுங்களும் கீழே இறங்கி அடிப்பட்ட அவங்க தம்பிக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்கும் போறாங்க. போய் பார்த்தா அவருக்கு கை கால்லாம் உடஞ்சிருக்கு. அவர் அந்த நடுராத்திரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. சொல்ல போனா இந்த நேரத்துல வீட்டுல யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு அண்ணன்கள் அவங்க அம்மா அப்பா தங்கச்சி இவங்க 3 பேருமே அந்த இடத்த விட்டு வெளியிலும் கூட்டு வந்துடுறாங்க. டைரக்டா இப்போ ஹாஸ்பிட்டல் தான் போறாங்க. அடிபட்டிருக்குல்ல, அவரை அட்மிட் பண்ணிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் 3 நாளைக்கு வரைக்கும் அடிப்பட்ட அந்த நபர் கோமால தான் இருக்காரு, கண்ணை முழிக்கவும் இல்லை. 3ஆவது நாள் அப்பதான் கண்ணை முழிக்கிறாரு. முழிச்சதுக்கு அப்புறம் அம்மா அப்பா மற்ற 2 அண்ணனுங்களும் அவர்கிட்ட கேட்குறாங்க, டேய் என்னாச்சுரா, மாடிலேருந்து கீழே விழுந்தம், என்னாச்சு, நீ பார்த்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த அடிப்பட்ட நபர் சொல்ற விஷயம், இல்லடா தங்கச்சி இந்த மாதிரி கத்தனா ஒருவேளை பசங்களோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி 2-3 பேர் நம்ம தங்கச்சிக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கானுங்க, நம்மளும் அடிச்சிருக்கோம், ஒருவேளை அவனுங்களா தான் இருப்பானுங்க, மாட்டினானுலாம் கையால உடச்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். அந்த நேரத்தில் நான் மாடியில் யாரோ ஒருத்தவங்க போகிறதையும் பார்த்து உங்களையும் கூப்பிட்டேன். ஆனால் நீங்கள் அந்த பக்கம் இருந்தீங்க, நீங்கள் வரதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். அவன் ஓடிடுவானு தான் நானும் அவசரமாக மேலேயும் போனேன். ஆனால் மேலே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே இருந்தது மனுஷனே கிடையாதுரா, அது பேய். ஆனால் அந்த உருவத்தோட உடம்புல துணி எதுவுமே கிடையாது, எதையோ இடுப்பில் கட்டியிருக்கும், அதுவும் இத்து போய் கிழிஞ்சும் இருக்கு. அந்த கை கால்லாம் நரம்புலாம் புடச்சிட்டு இருக்கு, முகம்லாம் வெளுத்து போய் ஆள் பார்க்கறதுக்கே கோரமாக இருக்கு. சொல்லப்போனால் இறந்து போன நபர் 1 வாரம் வரைக்கும் புதைக்காம எரிக்காம எதுவுமே பண்ணாம வெளியிலே வச்சிருந்தா தோல் சுருங்கி சதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்ல, ஒரு மாதிரி கெட்ட வாடம் வரும்ல, அந்த நாத்தம் தாண்டா நாங்கள் போனதுக்கு அப்புறமா வந்துருச்சு. அப்போதான் எனக்கும் தெரியும் அது பேய் அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் என் மனசை சமாதானப்படுத்திட்டு அது பேயா இருக்காது, ஒருவேளை இந்த மன வளர்ச்சி இல்லாதவங்க, சில பேர் கைவிடப்பட்டவங்க ரோட்ல இந்த மாதிரி தான் சுத்திட்டு இருப்பாங்க, குளிக்காமலாம் இருந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸும் இருக்காது, ஆள் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்களா இருக்குமோ அப்படின்னு கிட்ட போனதுக்கு அப்புறம் என்ன கண்ணத்துல ஒன்று வச்சதுறான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல, நான் கீழே விழுந்திருக்கேன் அப்படின்னு அந்த அண்ணன் நடந்த விஷயத்த சொல்ல, இப்போ அடுத்து இருக்கிற 2 அண்ணனுங்களும், டேய் அதே உருவத்தை நாங்களும் மேலே பார்த்தோம்டா, நீ என்ன மாதிரி பார்த்தியோ அதே தான் நாங்களும் பார்த்தோம், எங்களுக்கும் புரிஞ்சிருச்சு அது பேய் அப்படின்னு. ஆனால் நாங்கள் பெருசாக எதுவுமே பண்ணிக்காம அந்த இடத்த விட்டும் வெளியில் வந்துட்டோம். ஆனால் நம்ம இந்த இடத்துல பிறந்து வளர்ந்தது, ஏன் நம்ம அப்பா தாத்தா எல்லாருமே இங்கே தான் பிறந்து வளர்ந்தாங்க, அப்போத்துலேருந்து இல்லாத விஷயம் இப்போ எப்படி வந்தது அப்படின்னு அண்ணனுங்கள்லாம் பேசிகிட்டே இருக்கு. ஆனால் ஓரமாக அவங்க தங்கச்சி இந்த ஒரு விஷயத்த கேட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னு இவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரு விஷயம் சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போட்டு பொழந்துருவாங்க, அதனால் எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்திருக்காங்க. இதே மாதிரி ஒரு நண்பர்கள் வீட்டுக்கும் போயிட்டு அன்னைக்கு அந்த பேய் ஒருத்தர பயமுறுத்திருக்கு. ஆனால் அதில் கை கால் உடையிற அளவுக்கு நடந்தது இந்த பொண்ணுடைய வீட்டில் தான். இப்போ நண்பர்கள் எல்லாருமே ஆஃபீஸில் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு பேசிட்டே இருக்க பிரியங்காவும் இந்த ஒரு விஷயத்துக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. டேய் நீங்கள் தான் பிளான் பண்ணீங்க, நீங்கள் தான் இடத்த சொன்னீங்க, நீங்கள் சொன்ன இடத்துக்கு தான் நான் வந்தேன், இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்க ஃப்ரெண்ட்ஸும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம், நம்ம தான் இவளை நோண்டி விட்டோம், நம்ம தான் இவளை அந்த இடத்துக்கும் கூட்டு போனோம், அந்த இடத்த நம்ம காமிச்சதும் நம்ம தான், தப்பேனோ நம்ம மேலே தான் இருக்குது. ஏன்னா இவ இப்படி தான் நமக்கு புரிஞ்சிருச்சு, இப்படிப்பட்டவளுக்கு நாம் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண்ணது நம்ம தப்பு தான், இப்போ இவளால் நம்ம தான் பிரச்சனை அனுபவிக்கணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இப்போ பிரியங்கா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுறாங்க. இது பிரியங்காவுக்கும் புரியுது. ஆனால் அவங்க வருத்தப்படுறாங்களான்னு கேட்டீங்கன்னா பெருசாக வருத்தப்படலை, பட் இருந்தாலும் பசங்க பழைய மாதிரி இல்லை அப்படின்னு சின்னதாக ஒரு ஃபீல் இருக்குது. இப்படி அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு பிரியங்கா இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க.
வழக்கம் போல எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அப்படின்னு அவங்க பெட்ரூமுக்கும் போறாங்க. ஆனா பிரியங்காவுக்கு சுத்தமா தூக்கமா வரல. அன்னைக்கு ஃபுல்லா ஏதோ ஒரு தொந்தரவை அவங்களும் உணர்றாங்க. சரி, தூக்கம் வரல, சும்மா நடந்துட்டாச்சு இருக்கலாம் அப்படின்னு அவங்க வீட்டை விட்டு வெளியிலே வராங்க. அவங்க வீட்டை சுற்றி நடக்கிறதுக்கு கொஞ்சம் இடமும் இருக்குது. இது கூடவே வீட்டுக்கு பின்னாடி தனியாக ஒரு பாத்ரூமும் இருக்குது. சரி, நடந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு அப்படியே மொபைல் நோண்டிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பேசிட்டு வீட்டை அப்படியே சுத்தின மாதிரி நடந்துட்டும் இருக்காங்க. இது எல்லாமே நடு ராத்திரி நடந்துட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு அவங்க வீட்டை சுற்றுறாங்க. 3வது ரவுண்டு அவங்க வீட்டை கரெக்டாக அந்த பின்பக்கம் வரும்போது பின்பக்கம் ஒரு பாத்ரூம் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பாத்ரூம்குள்ளே இருந்து புகை வெளியிலையும் வருது. என்னடா அது, புகை வருது. நம்ம வீட்டில் யாருமே சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, என் தம்பியும் பிடிக்க மாட்டான், எங்கள் அப்பாவும் பிடிக்க மாட்டாங்க. அப்புறம் இருக்கும்போது எப்படி புகை வருது? ஒருவேளை சுதா தான் நமக்கு தெரியாமல் இங்கே மறைமுகமாக சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு இப்போ பிரியங்காவும் சந்தேகப்படுறாங்க. சத்தமே இல்லாமல் பொறுமையாக அந்த பாத்ரூம் கிட்டேயும் போகிறாங்க. பாத்ரூம் கிட்டே போயிட்டு அப்படியே அந்த கதவோட கைப்பிடிக்கிட்ட விரலை வச்சு சட்டுன்னு கதவை திறந்துடுறாங்க. ஏன்னா நம்ம நடக்கிற சத்தமோ கதவை திறக்கிற சத்தமோ கேட்டால் உள்ளே இருக்கிறவங்க அலர்ட் ஆகிடுவாங்கல்ல. அதனால சைலண்டாக இந்த ஒரு விஷயத்த பண்ணேன். கதவை வேகமாக திறந்ததுக்கப்புறம் பிரியங்கா அதிர்ச்சியில் 2 அடி பின்னாடி வந்து கீழே விழுந்துடுறாங்க. ஏன்னா அவங்க பாத்ரூம்குள்ளே பார்த்த அந்த ஒரு விஷயம் அந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கு. ஏன்னா இப்போ அந்த பாத்ரூம்குள்ளே இவங்க வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்த அந்த பேயோட உருவம், வீட்டுக்குள்ளன்றதை விட அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட பார்த்துருப்பாங்கள்ல, அந்த பேயோட உருவம் தான் நிர்வாணமாகவும் நின்றுருக்கு. இது மட்டும் இல்லாமல் அதோட உடல்ல இருந்து புகை எல்லாமே வெளியிலையும் வருது. இந்த புகை தான் அந்த பாத்ரூம் கதவு கேப்ல இருந்து வெளியிலையும் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் பாத்ரூம்குள்ளே இருக்கிற அந்த உருவம் இவங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சு அந்த நிர்வாணமான நிலைமையில பாத்ரூமை விட்டு வெளியிலையும் வருது. பிரியங்காவும் முடிஞ்ச வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்தும் போறாங்க. பயத்தில் அவங்களால எந்திரிக்க கூட முடியல. என் கத்தி வீட்டில் இருக்கிறவங்கள கூட கூப்பிட முடியல. பக்கத்தில் மொபைல் கீழே விழுந்ததில்ல. அந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்டு ஹலோ ஹலோ அப்படின்னு பேசுகிற அந்த ஒரு சத்தம் மட்டும் அந்த நிசத்தமான அமைதியில தெளிவாக கேட்குது. இப்போ பிரியங்கா அப்படியே கையை நகர்த்தி அந்த மொபைலை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ள பாத்ரூம் கிட்ட இருந்த அந்த ரூம் பிரியங்கா இவங்க கிட்ட வந்து இவங்களுடைய கழுத்தை பிடிச்சி, கழுத்தை நெரிக்கலாம் இல்லை, கழுத்தை அப்படியே பிடிச்சி இவங்களுடைய கண்ணம் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதியை நாக்கால நக்கிருக்கு. இப்படி இந்த ஒரு விஷயம் பண்ணும்போது பிரியங்கா அடுத்த செகண்டே அலறி அந்த இடத்துலயும் மயங்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ணவங்க கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த சம்பவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரே பார்ட்டில் இதை தெளிவாக சொல்ல முடியாது. அடுத்த நாளே உங்களுக்காக மொத்த விஷயத்தையும் சொல்லிடுறேன்.